வணக்கம் நண்பர்களே, சகோசகி தமிழ் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அமுக்கிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் அச்சு முறுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது 2 பொருள் தான், கோதுமை அண்ட் சர்க்கரை. இப்போது கோதுமை ஒரு படி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அரைப்படி நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதுதான் இதுக்கான அளவு. இது நீங்கள் கோதுமையிலையும் செய்யலாம், மைதாவில் வேணாலும் செய்யலாம். இப்போ நீங்கள் கிலோ கணக்கில் எடுக்கிறீங்கன்னா 1 கிலோ கோதுமை மாவுக்கு நீங்கள் அரை கிலோ அல்லது 600 கிராம் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதை நம்ம தோசை மாவு பதத்துலேருந்து கொஞ்சம் லிக்விடாக, கொஞ்சம் அதை விட தண்ணியாக நீங்கள் கரைச்சி வச்சுட்டா போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம வானலில் எண்ணெய் வச்சு இதை மாதிரி இந்த அச்சை நல்லா காய விட்டுக்கணும். எண்ணெயும் காயணும், எண்ணெயோட அச்சும் நல்லா சூடேறணும். அதாவது லைட்டாக பபிள்ஸாக வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் இந்த அச்சை எடுத்து நீங்கள் மாவில் இதை மாதிரி டிப் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப எண்ணெயில் விட்டிங்கன்னா அழகாக அந்த முறுக்கானது நமக்கு எண்ணெயில் கொட்டிடும். இது நீங்கள் அச்சை சரியாக காய வைக்கலைன்னா நமக்கு அச்சில் மாவை டிப் பண்ணும்போது ஒட்டவும் ஒட்டாது. சில நேரங்களில் திரும்ப எண்ணெயில் போடும்போது சரியாக விழுகவும் விழுகாது. ஸோ நீங்கள் அச்சை நல்லா எண்ணெயில் காய விட்டுக்கணும். எண்ணெயே மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப அதிகப்படியான சூடு இல்லாமல் ஓரளவு மிதமான சூடு இருந்தாலே போதும். அச்சு மட்டும் நல்ல சூடோடு இருக்கணும். பாருங்கள், இது மாதிரி ஒரு 3/4 அளவு மட்டும் டிப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு விழுகும்போது அது நல்லா கரெக்டாக விழுகும். ரொம்ப முழுசாக நம்ம டிப் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஒவ்வொரு முறுக்காக நம்ம அச்சு பண்ணி எண்ணெயில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவு கரைக்கிற பதத்தில் சர்க்கரையோட அளவு ரொம்ப 3/4 திட்டம் அளவு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நமக்கு மாவு சரியாக அச்சில் விழுகாது. ஸோ பாதிக்கு பாதிங்கிறதே போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் இனிப்பு கூட தேவைப்பட்டனா இன்னும் ஒரு 10% வேணால் சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இனிப்பு ஜாஸ்தி ஆகிட்டா நமக்கு அச்சில் ஒட்டி விழுகிறது சரியாக விழுகாது. இந்த மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக செவந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் நீங்கள் இதை மாதிரி கம்பி வச்சு திருப்பி போட்டு அழகாக இப்படி எடுத்துருங்க. இந்த அளவு இருந்தாலே போதுமானது. லைட் ப்ரௌனில் அது நமக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மைதா யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். மைதா யூஸ் பண்ணால் நமக்கு கலர் இதை விடவே இன்னும் லைட் ப்ரௌனாக கிடைக்கும். கோதுமை யூஸ் பண்ணுறனால கொஞ்சம் டார்க்காக இருக்குது. இது கோதுமை இல்லை மைதா, இது 2 மாவில் தான் நம்மளால் போட முடியும். நீங்கள் போட்டு எடுத்ததுக்கப்புறம் திரும்ப அச்சை எண்ணெய் உள்ளாரே நினச்சி போட்டு வைங்க. அப்போ தான் அச்சு திரும்ப திரும்ப சூடேறிக்கும். நம்ம கரெக்டாக டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கலாம். 2 முறுக்கு போடவும் 2 முறுக்கு எடுக்கவும் நமக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு சைடில் கொட்டுற அந்த சின்ன சின்ன மாவு ட்ராப்ஸ்லாம் நம்ம அப்பப்போ சாரணியால் எடுத்து விட்டோன்னா நமக்கு முறுக்கில் ஒட்டிக்காமல் நல்லா வரும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி ஒரு படி மாவு போடுறோன்னா நமக்கு அதில் ஒரு 50லேருந்து 60 முறுக்கு கிடைக்கும். உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கணக்கை அளந்து போட்டுக்கோங்க. புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் எண்ணிக்கை எவ்வளோ வரும்னு தெரியாததுக்காக தான் நான் இந்த எண்ணிக்கையை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். படிக்கணக்கு அளக்கும்போது நமக்கு ஒரு படி மாவுக்கு நமக்கு 50லேருந்து 60 முறுக்கானது நமக்கு கிடைக்கும். இப்போது நமக்கு இதை போல் எல்லா முறுக்கும் செஞ்சு தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். நமக்கு சுவையான அச்சு முறுக்கு ரொம்பவே ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் டின்னுலையோ அல்லது சம்படா மாதிரி உள்ள டப்பாலையோ ஸ்டோர் பண்ணிக்கலாம். எதில் ஸ்டோர் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லும் பேப்பர் போட்டுட்டு அது மேலே ஒன்றா உடையாத மாதிரி அடுக்கி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அது முறுக்கு பதக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.